வியூஸ் இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே நம்ம நாட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருமே ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வலஞ்சுழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த வலஞ்சுழி எழுத்துக்கள் இடஞ்சுழி எழுத்துக்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வலஞ்சுழியை இப்போ நம்ம ஸ்கூல் போயிட்டு இல்லை எங்கே போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாலுமே ஃபஸ்ட்டு அம்மா எங்கே அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. வீட்டில் யார் இருப்பா? பாட்டி இருப்பாங்க மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில். ஸோ வந்தவனே வலஞ்சுழி. அம்மா எங்கே? பாட்டி. பாட்டி தான் அவ்வை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஞானம்ன்றது வந்து பாட்டி சொல்கிறாங்க, ஞானம் வர்றதுக்கு இந்த பக்கம் அடமழையில் நனைறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிறைய பேர் நம்ம வந்து அப்போ நிறைய பேர் முன்னாடிலாம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா அம்மாவை எம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தவனே வலஞ்சுழி எழுத்துக்கள். அம்மா எங்கே? பாட்டிக்கிட்ட கேட்குறோம். பாட்டி தான் அவ்வை. ஸோ அந்த அவ்வளோ லெட்டரு. அம்மா எங்கே? அதில் வர ஆ ஏ லெட்டர். ஞானம் வரத்துக்காக இந்த பக்கம் அடமழையில் நனைகிறா. உடனே நம்ம எம்மா அப்படின்னு கத்துறோம். ஸோ ஞானம் ஞா நா 3 சொல்லினா. இந்த பக்கம் இட அடமழை அட ட மழை ழா. நம்ம எம்மா அப்படின்னு கத்துறோம். ஸோ யா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்.